மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். மகரம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இன்று இரவு 12 மணிக்குள்ளார உங்களுடைய கிரக மாற்றம், சனி பகவான், குரு பகவானுடைய நிலை எப்படி இருக்கும், சாதகமாக இருக்கா இல்லையா, நல்லது நடக்குமா நடக்காதா, குடும்பத்துடைய நிலை, தொழில் எப்படி இருக்கும், பணம் குவிய என்ன பண்ணணும், கடன் தொல்லைகள், கடன் பிரச்சனைகள் எல்லாம் முற்றிலுமாக ஒழியுமா அப்படின்னு உங்களுடைய ஒட்டுமொத்த ரகசியத்தை தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். இப்போது ரூபாய் 199க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க. அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க. உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை விட முக்கியமான விஷயம், இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க. உங்களுடைய கேள்விகள், பதில்கள், உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல, சந்தேகங்கள், கேள்விகள், இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும். 30 நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல, 1 ஹவர் ஆனால் பரவாயில்ல, உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவோங்க. இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும், தசாபுக்திகளின் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணிச்சு சொல்லிடலாங்க. இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க. சரி, ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம். அதற்கு முன்னாடி மகரம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போ தான் அது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். எந்ததொரு விஷயத்துலையும் கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டியது நல்லதுங்க. சுலபமாக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கக்கூடிய காரியம் கூட சற்று தாமதமாக முடியும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அரசு மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் அனைத்தும் நிச்சயமாக உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்களை கொடுக்கும். சாதகமான விஷயமாகத்தான் முடியும். உங்களுடைய ராசிக்கு சூரிய பகவானால் பல நன்மைகள் என்பது உண்டாக போகின்றது. குறிப்பாக வெளியூர் பயணத்தின் மூலமாக நீங்கள் லாபத்தை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகவும் இது அமைந்துவிடுங்க. தொழில், வியாபாரம் தொடர்பான காரியங்கள் எல்லாமே அலைச்சலுக்கு பின்னாடி சிறப்பாக நடந்து முடியும். அலைச்சல் இருக்குது அப்படிங்கிற ஒரு கவலை வேண்டாங்க. லாபத்தில் முடியும். தேவையான பண உதவிகள் என்பது கிடைக்க சற்று காலதாமதமானாலும் நிச்சயமாக இந்த ஒரு காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஒரு ஆதரவும், சக ஊழியர்களுடைய ஒரு ஆதரவும் நிச்சயமாக உண்டுங்க. குறிப்பாக மேல் அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் 2 பேர்கிட்டையும் கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணுங்க. உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருப்பதால் எங்கே நம்மளை விட முன்னேறி விடுவானோ அப்படிங்கிற ஒரு பயமும் மேல் அதிகாரிகளுக்கு இருக்கும், சக ஊழியர்களுக்கும் இருக்கும். கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்க அவங்கக்கிட்ட. வீடு, வாகனம் தொடர்பான செலவுகள் நிச்சயமாக ஏற்படும். அதையும் மறுத்துவிட முடியாதுங்க. உதவிகள் செய்யும்போது கூட யோசித்து செய்யுங்கள். செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு உதவிகள் செய்யும்போது கூட பிரச்சனை வர வாய்ப்புகள் இருக்கின்றது. அரசியல் ரீதியாக இருப்பவர்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம் இது. மேலிடத்தில் இருந்து உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் என்பது வந்து சேரப்போகின்றது. அரசியல் ரீதியாக கொடி கட்டி பறக்கப் போகின்றீர்கள். புதியதொரு பொறுப்புகள், பதவிகள் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களால் எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும். உங்களால் எதை வேண்டுமானாலும் சிறப்பாக செய்ய முடியும்.
சக நண்பர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. கூடா நட்பு எளிதில் தொற்றக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது இருக்கின்றது. இந்ததொரு காலகட்டத்தில் நீங்கள் எதிலையும் முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சாதகமாக முடியும். வீண் விவகாரங்களில் தலையிடாமல் இருப்பது என்பது நன்மையை கொடுக்கும். உங்களுடைய பேச்சிலும் நிதானத்தோடு இருக்கணுங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் திடீர் தடை என்பது ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கின்றது. திட்டமிட்டு செய்வதன் மூலமாக உங்களுக்கு சாதகமான பல நிகழ்வுகள் என்பது நிச்சயமாக கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பலவித நன்மைகளை பார்க்க போகிறீங்க. குறிப்பாக இந்த காலகட்டத்தில் இடமாற்றம் வேண்டும் அப்படின்னா இடமாற்றம் கிடைக்கும். சம்பள உயர்வுக்கு குறைவு அப்படிங்கிறது இருக்காது. எதிர்பார்த்த ஒரு அலைச்சல், அதாவது வேலையில் எதிர்பார்த்த ஒரு அலைச்சல் என்பது இருக்கும். அதே போல் எதிர்பார்த்த அலைச்சல் அப்படின்னா இந்த ஒரு மாதம் இது கண்டிப்பாக நடக்கும்டா, பெரியதொரு தொல்லை இருக்க போகுது, அதனால இந்த அலைச்சல் இருக்கும் அப்படின்னு கணக்கிடாமல் நீங்கள் சில விஷயங்களில் எதிர்பார்த்தது போலவே அலைச்சல் என்பது உண்டாகிடும். உடல் ஆரோக்கியத்தில் பெருசாக பாதிப்பு என்பது இருக்காது அப்படின்னு சொல்லியே ஆக வேண்டுங்க. இதற்கு முந்தைய காலகட்டத்தில் இருந்து வந்த நோய்கள் எல்லாமே தீரப்போகின்றது. குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்குங்க. கணவன் மனைவி இருவருமே ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது என்பது நல்லதில் முடியும். பல சுப பலன்களை கொடுக்கும். மனதில் பக்தி அதிகமாகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கின்றது. சகோதரர்கள் மற்றும் உறவினர்களிடம் பேசும்போதும் கவனத்தோடு இருக்க வேண்டுங்க. எந்ததொரு செயலையும் யோசித்து செய்வது என்பது நல்லதில் இருக்கும், அதாவது நல்லதில் முடியும். மன துணிவு அதிகரிச்சிடும். பண வரத்து எதிர்பார்த்தபடி திருப்திகரமாக இருக்கும் என்றே சொல்ல வேண்டுங்க. பதவி ஏற்றமும் உங்களுக்கு உண்டாக போகின்றது. பதவி உயர்வும் உண்டாக போகின்றது. எந்ததொரு விஷயத்திலையும் எந்ததொரு வேலையிலையும் தொழில் வியாபாரத்தில் அதாவது கூட்டாளிகளுடன் பார்ட்னருடன் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்க. இல்லைன்னா பிரச்சனை தாங்க. எதையுமே சாதிக்க முடியும், எதையும் எளிமையாக முடிக்க முடியும். முடியாதது எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் கூட உங்களுக்கு உருவாகும். எந்ததொரு விஷயத்திலையும் பெருமளவு லாபத்தை பார்க்க போகிறீங்க. கடன்கள் தீரப்போகின்றது, நோய்கள் தீரப்போகின்றது. அதாவது பிரபலங்களுடைய நட்பும் விஐபிகளுடைய அறிமுகமும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்ததொரு காலகட்டமானது உங்களுக்கு இருக்க போகின்றது. இதன் காரணமாக லாபத்தை பார்க்க போகிறீங்க. இதன் மூலமாக கடன் பிரச்சனைகள் எல்லாம் முற்றிலும் விலகிவிடும் என்று தாங்க சொல்ல வேண்டும். திருமணம் தொடர்பான நல்லதொரு காரியங்கள் உங்களுக்கு ஏற்றாற் போல நடக்கப் போகின்றது. நன்மை எது தீமை எது என்பது எல்லாம் புரிந்து கொண்டு செயல்பட போகிறீங்க. சில நேரத்தில் விபரீதமான எண்ணம் கூட தோன்றலாங்க. அமைதியாக இருங்க, எல்லாம் நல்ல விதத்தில் முடியுங்க. கூட்டு தொழில் செய்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா கவனமாக இருப்பது நல்லதாகவே இருக்கும். ரொம்ப கவனத்தோடவும் எச்சரிக்கையோடவும் எந்ததொரு வேலையையும் செய்யணும். இது சின்ன விஷயம்தானே அப்படின்னு கேர்லெஸ்ஸாக நீங்கள் செய்ய போகி அதுவே பின்னாடி பெரியதொரு பாதிப்பை உண்டாக்கிடுங்க. குடும்பத்தில் திடீர் கருத்து வேற்றுமை எல்லாம் ஏற்பட்டு நீங்களாங்க. குடும்ப உறவினர்களால் வீண் அலைச்சல்கள் வந்து சேருங்க. இருந்தாலும் உறவினர்களும் நண்பர்களும் பக்கபலமாக இருப்பார்கள் அப்படிங்கிறதையும் மறுத்துவிட முடியாதுங்க. உறவினர்கள் மத்தியிலையும் நண்பர்கள் மத்தியிலையும் மதிப்பு என்பது கூடிடுங்க. சமூகத்தில் பெரிய அளவில் உயர்வீர்கள். பிள்ளைகளால் பேரையும் புகழையும் பெறக்கூடிய ஒரு நிலையை எட்டக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்ததொரு காலகட்டம் இருக்க போகின்றது. உங்களுடைய நட்பு வட்டத்தில் கொஞ்சம் நிதானமாக பழகுவது நல்லதாக இருக்குங்க. தேவையான ஒரு உதவிகள் தேவையான நேரத்தில் உங்களுக்கு கிடைக்க போகின்றது. வீண் வழக்கு விவகாரங்கள் வரலாங்க. வழக்கு விவகாரங்கள் நிச்சயமாக உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்று சொல்ல வேண்டுங்க. வெளிநாட்டு பயணம் வாய்ப்புகள் என்பது கைகூடி வரப்போகின்றது. வெளிநாடு போகணும், வெளிநாட்டு வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்தவங்களுக்கும் அந்த எண்ணங்கள் எல்லாமே ஈடேறப் போகின்றதுங்க. நீங்கள் கடினமாக உழைத்து பன்மடங்கு லாபத்தை பார்க்க போகிறீங்க.
ஒரே ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நரக வாழ்க்கை என்பது முடிந்து சொர்க்க வாழ்க்கை என்பது ஆரம்பமாக போகின்ற அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம்னு உறுதியாக சொல்லலாங்க. அந்த அளவுக்கு கிரகங்களுடைய நிலை எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது. ராகு பகவானும் கேது பகவானும் பல அற்புத பலன்களையும் சுப பலன்களையும் வாரி வழங்க காத்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போல குரு பகவானாலையும் சனி பகவானாலையும் பல நன்மைகள் உண்டாக போகின்றது. குறிப்பாக ஏதேனும் தீமைகள் செய்திருந்தால், அதாவது பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப பலன் கிடைக்கும். நல்லது செய்திருந்தால் பல சுப பலன்கள் கிடைக்கும். கெட்டது செய்திருந்தால் சில தீய பலன்களையும் இந்ததொரு காலகட்டத்தில் சனி பகவானால் நீங்கள் பார்க்க போகிறீங்க. மற்றபடி பெரியதொரு பாதிப்புகள் இருக்காது. சிறப்பான ஒரு வாழ்க்கையை, ஒரு சொர்க்கமான ஒரு வாழ்க்கையை, நரக வாழ்க்கையை முடிந்து நல்லதொரு வாழ்க்கையை சிலர் நாள் வாழ போகிறீங்க. அதாவது இவங்களால் உங்களுக்கு நன்மை உண்டாகும்னு சொல்லலாம். ஒன்று உறவினர்களால், இன்னொன்று நண்பர்களால், இன்னொன்று குடும்ப உறுப்பினர்களால், இப்படி இவங்களால் உங்களுக்கு இருந்து வந்த தொல்லைகள் எல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் நன்மையில் முடிய போகின்றது. அதன் காரணமாக நரக வாழ்க்கை இவங்களால் முடிவுக்கு வந்து நல்லதொரு அற்புத வாழ்க்கையை வாழ்வீங்க அப்படின்னு உறுதியாக சொல்லலாங்க. அதே போன்று சூது மது மாது இந்த விஷயங்களையும், ரேஸ் லாட்டரி இந்த விஷயங்களையும் அறவே தவிர்த்து விட்டீங்க அப்படின்னா பல ஏகப்பட்ட நன்மைகளும் சுப நிகழ்வுகளும் உங்களுடைய வீட்டில் நிச்சயமாக நடக்கும். அதில் எந்த விதமான தடையும் தாமதமும் இன்றி. இல்லைனா இந்த விஷயங்களில் ஏதோ ஒரு வகையில் பிரச்சனை வர வாய்ப்புகள் என்பது இருக்கின்றது என்பதை சொல்ல வேண்டுங்க. மற்றபடி பெரியதொரு பாதிப்புகள் என்பதும் பெரியதொரு பிரச்சனை, இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்னு எல்லாமே எதுவுமே கிடையாதுங்க. சீரான ஒரு வாழ்க்கை, குடும்பத்தில் குதூகலமான ஒரு நிகழ்வு, மகிழ்ச்சியான ஒரு தருணம் அனைத்தும் நடக்கும் இந்ததொரு காலகட்டத்தில். சரிங்க, இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நல்ல வீடியோவில் பார்ப்போம். தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க விருப்பம் இருக்கிறவங்க கீழே இருக்க நம்பருக்கு மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்வாங்க. நன்றி, வணக்கம்.